வணக்கம். தமிழ் கணினி யூடியூப் சேனல்ல இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவா. இந்த வீடியோல நீங்க ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கான ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறமா கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்றதை பத்தின ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் அண்ட் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிளை நம்ம இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். முதல்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராமை நாம பார்க்கலாம். ஒரு சின்ன ஜாவா ப்ரோக்ராம் இங்க டிஸ்பிளே இருக்கு. ஒரு ஜாவா ப்ரோக்ராம் முதல் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். நம்ம இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பா யூஸ் பண்றதால இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்துடும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் வந்து உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த நேம்ல தான் நீங்க வந்து இந்த ஜாவா ப்ரோக்ராமை சேவ் பண்ணிருக்கணும். இதையே மெயின் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா மெயின் மெத்தட் இருக்கிறதால இந்த கிளாஸை வந்து நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா மெயின் மெத்தட் வந்து உங்களுடைய ஜாவா ப்ரோக்ராம்ல இருக்கணும். அந்த மெயின் மெத்தடுக்குள்ள நம்ம அந்த ப்ரோக்ராம்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இது ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கிறதால இதை வந்து நம்ம ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ற மாதிரி, அதாவது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கோடிங்கை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஜாவா ப்ரோக்ராம் உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இதே ப்ரோக்ராமை ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணல, இந்த ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்ணல. ஆனா நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுதும் போது ஜாவான்றது பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதால கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமையே நாம் எப்படி கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எழுத போறோம் அப்படின்றத தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம். ஸோ ஒரு கிளாஸை கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துங்க. கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா நாமளா வந்து கொடுக்குற ஒரு நேம், அதுக்கான கிளாஸ் நேம் இருக்கணும். இந்த கிளாஸ் எதுக்கு நம்ம கிரியேட் பண்றோம்னா அதுக்குள்ள கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கணும், கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கணும். கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ்ன்றது நம்ம என்ன ப்ராப்ளத்துக்காக இந்த கிளாஸை உருவாக்குறோமோ அதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் இங்க நம்ம டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணிருக்கணும். அந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற அந்த வேரியபிள் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும், இதுல டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கிளாஸை கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா சர்க்கிளுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், இங்க டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சர்க்கிள்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைண்ட் ஏரியா அப்படின்ற ஒரு மெத்தட் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல உங்களுக்கு ரேடியஸ் ஏரியா அப்படின்ற டேட்டா தேவைப்படுது, வேரியபிள் தேவைப்படுது. அதை நான் என்ன பண்ணிடுறேன், இங்க டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிம்பிளான கிளாஸை கிரியேட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அடுத்ததா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற சின்டாக்ஸ். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் போடணும், அதுக்கப்புறம் நம்மளா கொடுக்குற அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும், நியூன்ற கீவேர்ட் போடணும், திரும்ப கிளாஸ் நேம் போடணும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சர்க்கிள்னு ஏற்கனவே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து C1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், திரும்ப நியூன்னு போடுறோம், திரும்ப இதே கிளாஸ் நேம் நம்ம இங்க போடுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுல சர்க்கிள்ன்றது கிளாஸ் நேம், C1ன்றது ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இப்போ இந்த சர்க்கிள்ன்ற கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற ப்ரோக்ராம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சர்க்கிள்ன்ற கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதனுடைய கண்டினியூஷனா என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். மெயின் கிளாஸ்னா என்னன்னா மெயின் மெத்தட் இருக்கிற அந்த கிளாஸ்க்கு பேர் தான் வந்து மெயின் கிளாஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ப்ரோக்ராம் தான், இதனுடைய கண்டினியூஷன் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இந்த சர்க்கிள்ன்ற கிளாஸ் எழுதுனதுக்கு அப்புறமா மெயின் கிளாஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த மெயின் கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணணும்னா மெயின் மெத்தட் இருக்கணும். ஸோ இந்த மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சர்க்கிள்ன்ற கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். ஸோ சர்க்கிள் அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் படி நம்ம என்ன பண்றோம், இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், நியூ, திரும்ப கிளாஸ் நேம். இப்போ C1ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த C1ன்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெம்பர் வேரியபிளையும் இந்த மெம்பர் மெத்தடையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் ரேடியஸ்ன்ற வேல்யூ நான் என்ன பண்றேன், இந்த C1 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்ன பண்றேன், கால் பண்றேன். ஸோ இதுக்கு 3ன்ற வேல்யூ நான் வந்து என்ன பண்றேன், அசைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா இந்த ஃபைண்ட் ஏரியான்ற மெத்தடை வந்து என்ன பண்றேன், கால் பண்றேன்.
அப்போ எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ்ன்ற வேல்யூல 3ன்ற வேல்யூ அசைன் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஏரியா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கால்குலேட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த சர்க்கிள் ப்ரோக்ராமை சிம்பிள் ப்ரோக்ராமாக இருந்தால் எப்படி இருக்கும், இதையே கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மாற்றி எழுதியிருந்தால் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதில் ஜாவாவுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் நான் வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன், மெயின் கிளாஸ் நான் போட்டிருக்கேன், மெயின் மெத்தட் போட்டிருக்கேன். இதுக்குள்ள தான் நான் வந்து என்ன பண்ண போறேன், கோடிங் எழுத போறேன். இப்போ சர்க்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் நான் இங்கே டைப் பண்ண போறேன். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ரேடியஸ் ஏரியா அப்படின்ற 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரேடியஸ்ல 3ன்ற வேல்யூ நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏரியாவுக்கான ஃபார்முலால உங்களுக்கு ஏரியா வேல்யூ வந்துடும். உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா ஏரியா வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். கம்பைல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த சர்க்கிளுக்கான ஏரியா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஜாவா ப்ரோக்ராம். ஸோ இந்த சிம்பிளான ஜாவா ப்ரோக்ராமை கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ற ப்ரோக்ராமா நான் இப்போ மாற்றி எழுத போறேன். கிளாஸ் சர்க்கிள்னு ஒரு கிளாஸ் எழுதணும். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் இருக்கணும். ஸோ ஒரு மெத்தடை நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள நீங்க என்ன கோடிங் எழுதணும்னா இந்த ஏரியா ஃபைண்ட் பண்ற அந்த கோடிங் வந்து இந்த மெத்தடுக்குள்ள இருக்கணும். சாரி, தென் நெக்ஸ்ட் இதுல யூஸ் பண்ற அந்த வேரியபிளை நீங்க என்ன பண்ணிருக்கணும், டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஸோ கிளாஸ்க்குள்ள மெம்பர் வேரியபிளை நான் என்ன பண்ணிட்டேன், அதை டிக்ளேர் பண்ணிட்டேன். அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இந்த ஏரியா வந்து நீங்க என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதை டிஸ்பிளே பண்றதை நான் வந்து இந்த ஃபைண்ட் ஏரியாக்குள்ளேயும் நான் என்ன பண்ணிடுறேன், டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கு ரிலேட்டடான வேரியபிள்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு, இங்க கிளாஸ்க்குள்ள வந்துடுச்சு. ஸோ ஒரு சிம்பிளான ஜாவா ப்ரோக்ராமை நீங்க கிளாஸா மாத்தி எழுதணும்னா நீங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுல இருக்க ஆப்ரேஷன், எத்தனை ஆப்ரேஷன் இருக்கோ அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனும் நீங்க என்ன பண்ணணும், தனித்தனி மெத்தட் எழுதணும். நம்ம வந்து ஏரியா மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபைண்ட் ஏரியான்ற ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட்ல யூஸ் பண்ற அந்த வேரியபிள்ஸ் ரேடியஸ், ஏரியா, அதுக்கு ரிலேட்டடான டேட்டா டைப் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ மெயின் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ சர்க்கிள்ன்றது ஒரு கிளாஸ். ஸோ சர்க்கிள்ன்ற கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா இந்த கிளாஸ் நேமை போட்டுடணும், ஆப்ஜெக்ட் நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். நான் இப்போதைக்கு C1 அப்படின்ற நேம் தரேன். அடுத்தது நியூன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும், திரும்ப கிளாஸ் நேமை போடணும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மெத்தட். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ C1 டாட் ரேடியஸ், அந்த ரேடியஸ்க்கு நான் என்ன பண்றேன், ஒரு வேல்யூ தரேன், 5 அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ தரேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா C1 டாட் ஃபைண்ட் ஏரியா அப்படின்ற மெத்தடை நான் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நார்மல் ப்ரோக்ராமை என்ன பண்ணிட்டோம், கிளாஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமா நம்ம மாத்தி எழுதிட்டோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ப்ராசஸ் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ எந்த எரருமே இல்லை. இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் வரும். ஸோ நம்ம சிம்பிள் ப்ரோக்ராமா எப்படி எழுதணுமோ அதே அவுட்புட் தான் உங்களுக்கு என்ன இருக்கு, கிளாஸ் ஆப்ஜெக்ட் வருது. ஏன் நம்ம இந்த கிளாஸ் ஆப்ஜெக்டை மாற்றி எழுதுறோம்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டா தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இனிமேல் எந்த சின்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்மளால நாம என்ன பண்ணணும்னா இது மாதிரி தனியா வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், தனியா கிளாஸ் எழுதிக்கணும். அதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மெயின் மெத்தட், மெயின் கிளாஸ்க்குள்ள இருக்கிற அந்த மெயின் மெத்தட்ல அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடையும் அந்த வேரியபிளையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே எழுத போற சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் மெத்தடை மட்டும் தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ இப்போ கிளாஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ப்ராக்டிக்கலா நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ரோக்ராமை கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம கிளாஸ்னா என்னன்னு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ கிளாஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் டேட்டா. ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா அந்த ப்ராப்ளத்துல எத்தனை மெத்தட் வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ்க்குள்ள எழுதிடணும். அதுக்குள்ள யூஸ் பண்ற அந்த டேட்டா வேரியபிளை நீங்க என்ன பண்ணணும், அந்த கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணிடணும். அந்த கலெக்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கு, அதுதான் வந்து என்ன சொல்றோம், கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஸோ ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கிளாஸுக்கு நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுமே காமனா அந்த கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸையும் அந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸையும் அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸுக்கான ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வெவ்வேறு விதமான மாடல்ல பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு மாடல் பைக் எடுத்துப்போம். அந்த பைக் மாடல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆல் இண்டியா லெவல்ல வெவ்வேறு இடங்கள்ல இருக்கலாம். வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் ஒரே மாதிரியான பைக்கு தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க காஷ்மீர்ல போயிட்டு ஒரு பைக் வாங்குறீங்க. அந்த பைக் நீங்க கன்னியாகுமரி கொண்டு வரீங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை நீங்க மாத்தணும்னா அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த கம்பெனில ப்ரொடியூஸ் பண்ற அந்த அந்த ஷாப்ல உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. என்ன மெத்தட்னா, அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை பேஸா வச்சுதான் ஒரு ரியலான ஒரு வெஹிக்கிளை என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வேற ஒன்றும் இல்லை, அந்த பைக்ல இருக்க என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸோடைய டைமென்ஷன் 3D டைமென்ஷன் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாங்க, டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையும் இந்த சேம் டிஸ்கிரிப்ஷன், இந்த சேம் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரியலான ஒரு பைக்கை என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. ஸோ அதனால தான் நீங்க ஒரு இடத்துல உருவாக்குன அந்த பைக் வேற இடத்துல உருவாக்குன பைக் உங்களுக்கு என்னவா இருக்கு, காமனா இருக்கு. அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, இதுல உங்களுக்கு சூட் ஆகுது. ஸோ இப்போ ரியல் வேர்ல்டுல ஒரு பெரிய லெவல்ல ஒரு மேனுஃபேக்சர் நீங்க ஒரு ஆப்ஜெக்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ரியலான அந்த ஆப்ஜெக்டை உருவாக்கணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்டை, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணிடணும், கிரியேட் பண்ணிடணும். அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ வெறும் கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் தான் என்னது, ரியல் வேர்ல்டு என்டிட்டி. இந்த ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணணும், அதனுடைய மெத்தட்ஸை கால் பண்ணி ஆக்சுவலா உங்களுக்கு அந்த கோடிங்கை உங்களுக்கு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த சர்க்கிள் ப்ரோக்ராமை இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சர்க்கிளுக்கான மெத்தட், அதுக்கான வேரியபிள் இங்கே டிக்ளேர் ஆயிருக்கு. அந்த மெத்தட்ல ஏரியா கண்டுபிடிக்கிற கோடிங் நம்ம இங்க இருக்கு. ஸோ இந்த சர்க்கிளுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த சர்க்கிள்ன்ற கிளாஸ். ஸோ இந்த மெயின் கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த சர்க்கிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மெத்தடை நம்ம என்ன பண்றோம், ஆக்சஸ் பண்றோம். இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். அதுல நீங்க என்ன பண்றீங்க, லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணணும் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக்குள்ள போயிட்டு நீங்க அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்றீங்க. உதாரணத்துக்கு ஷேர் என்ற பட்டனை கிளிக் பண்றீங்க. ஷேர் என்ற பட்டனை கிளிக் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஷேருக்கான ரிலேட்டடான மெத்தட் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சர்க்கிள் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபைண்ட் ஏரியா அப்படின்ற மெத்தடை நம்ம என்ன பண்ணிருக்கோம், C1 ஆப்ஜெக்ட் ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் ஏரியான்ற மெத்தடை எக்ஸ்பிளிசிட்டா நம்ம என்ன பண்றோம், ப்ரோக்ராம்ல டைப் பண்ணி என்ன பண்றோம், கால் பண்றோம். பட் இந்த மாதிரியான கிராஃபிக்கல் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இருக்கிற அந்த மெத்தட் உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ ஃபேஸ்புக் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஆயிரக்கணக்கான பட்டன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பட்டன் நீங்க கிளிக் பண்றது மூலமா அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்னால ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். இப்போ நான் லைக் பட்டனை கிளிக் பண்றேன்னா உங்க ஆப்ஜெக்ட் மூலமா என்ன ஆகும், அதுக்குள்ள லைக்ன்ற மெத்தட் உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ அதுக்குள்ள இருக்க கோடிங் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ எத்தனை பேர் வேணாலும் என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபேஸ்புக்ன்ற அப்ளிகேஷனை என்ன பண்ணலாம், லாகின் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஸ்புக்ன்ற அப்ளிகேஷன் சர்வர் யூஎஸ்ல இருக்கிறதா ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க. இந்த வேர்ல்டு வைட்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, அட் அ டைம்ல என்ன பண்றாங்க, லாகின் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல என்ன பண்றாங்க, லாகின் பண்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்ன ஆயிடும், கிரியேட் ஆயிடும்.
ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவார், ஒருத்தர் வந்து நியூ ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான பட்டனை கிளிக் பண்ணுவார். ஸோ ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக என்ன ஆகும்னா அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ அப்போ இந்த ஃபேஸ்புக்ன்ற அப்ளிகேஷன் இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் என்ன பண்ணலாம்னா வெவ்வேறு எத்தனை பேர் வேணாலும் என்ன பண்ணலாம் அட் அ டைம்ல வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி எத்தனை பேர் வேணாலும் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ற அந்த மாடலை வந்து இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி தான், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜில மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாஸை எப்படி கிரியேட் பண்றது, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு சிம்பிளான ஜாவா ப்ரோக்ராமை கிளாஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமா எப்படி மாத்தி எழுதுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலா பார்த்தோம். கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத டெஃபினிஷன், ரியல் வேர்ல்டு டெஃபினிஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.